Hello friends, இந்த வீடியோவில் Realme Narzo 20 ஸ்மார்ட்ஃபோனோட hidden features, tips and tricks தான் பார்க்க போகிறோம். நீங்கள் Narzo 20 ஸ்மார்ட்ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லை இனி வாங்கி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி மறக்காமல் நம்ம டெக் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ட்ரிக், ஒரு ஆப் ஓப்பன் பண்ணாமையே அந்த ஆப்போட உள்ள இருக்க ஆப்ஷன்ஸை எப்படி பார்க்குறது, அதுக்குள்ளே டேரெக்டாக எப்படி என்ட்ரி ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ யூடியூப் இருக்குது, இந்த யூடியூப் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் நார்மலாக ஆப் இன்ஃபோ ரிமூவ் எல்லா ஃபோன்லையுமே காட்டுவாங்க. இங்கே எக்ஸ்ட்ரா சர்ச் பார், சப்ஸ்கிரிப்ஷன், ட்ரெண்டிங், அதாவது உள்ளே இருக்கும் பார்த்தீங்களா ஒவ்வொரு டேப், அது இங்கே வெளியே கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை கிளிக் பண்ணுறது மூலமாக டேரெக்டாக அந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்க முடியும். இப்போ ட்ரெண்டிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா ட்ரெண்டிங் கிளிக் பண்ணிங்கன்னா யூடியூப்குள்ளே டேரெக்டாக ட்ரெண்டிங் பேஜ்லேயே போயிடும். நெக்ஸ்ட் இங்கே மேலே இருக்க நோட்டிஃபிகேஷன் பாரில் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டைம் மியூட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எதுவுமே வராது, அது மியூட் ஆயிரும். நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் நிறைய டைமில் தொடர்ந்து வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த மாதிரி டைமில் மியூட் நோட்டிஃபிகேஷன் இந்த ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக உங்கள் ஃபோனில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் இருக்காது. அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே மேலே எடிட் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்கல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணிங்கன்னா கீழே இருக்க ஆப்ஷன்ஸில் அது கொடுத்துருப்பாங்க. இன்னமும் இங்கே பார்த்தீங்கன்னா கேமராக்கெலாம், கூகுள் அசிஸ்டன்ட், ஸ்க்ரீன் கேஸ்ட்டுக்கெலாம் தனியாக ஆப்ஷன்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை கிளிக் பண்ணுறது மூலமாக அதை மேலே நோட்டிஃபிகேஷன் பாரில் எனேபிள் பண்ணிக்க முடியும். அது போக 100 மோட் ஆப்ஷனும் இங்கே கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக இங்கே 100 மோட் எனேபிள் ஆயிரும். அது நோட்டிஃபிகேஷன் பாரிலே கொடுத்துருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் தான். இது இந்த சைடு வேணாலும் நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம், இந்த சைடு வேணாலும் மாற்றி வச்சுக்கலாம். எனக்கு வேண்டாம் திரும்ப ஃபுல் ஹேண்ட் மோட் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபுல் ஹேண்ட் மோட் யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்கள் ஃபோன் டிஸ்பிளே சில நேரங்களில் ஒர்க் ஆகலை அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஃபியூச்சரில் டிஸ்பிளே அடிபட்டு பாதி போயிடுச்சுன்னா கூட இந்த 100 மோட் வச்சு உங்கள் ஃபோனை யூஸ் பண்ணிக்க முடியும். இல்லை எனக்கு ஒரு கையில் யூஸ் பண்ண ஃபோன் டிஸ்பிளே ரொம்ப பெருசாக இருக்குன்னு தோணுச்சுன்னா கூட இந்த 100 மோடை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இங்கே ஃபோக்கஸ் மோட் கொடுத்துருக்காங்க. ஃபோக்கஸ் மோட் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை, அதை எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா இதில் நீங்கள் டைம் செட் பண்ணிக்கலாம், எவ்வளோ நேரம் வேணாலும். இப்போ 5 நிமிஷம் நான் செட் பண்ணிக்கிறேன். அந்த 5 நிமிஷமே ஃபோனில் என்ன காட்டணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் கொடுங்க. இப்போ நார்மலாக ஆம்பியர் நாய்ஸ், எந்த ஒரு நாய்ஸுமே இல்லாமல் சைலண்டாக இருக்குது. அதை நீங்கள் வேணால் மாற்றி வச்சுக்கலாம். நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஒர்க் பண்ணுறப்ப இதை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ஃபோக்கஸாக இருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் வேவ்ஸ் கொடுத்துருக்காங்க, அது கொடுத்துக்கலாம். சம்மர் நைட் கொடுத்துருக்காங்க, எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஒர்க் பண்ணுறப்ப உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது, ஃபஸ்ட் உங்கள் ஃபோன்லேருந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. நான் கான்சன்ட்ரேஷனாக ஒர்க் பண்ண நினச்சிங்கன்னா இதில் போய் நீங்கள் டைம் செட் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் பேக் வர ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் இங்கே ஒர்க் ஆகவே ஆகாது. நீங்கள் என்ன கொடுத்தீங்கனாலுமே வேணும் அப்படின்னா இதை நீங்கள் பாஸ் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே உங்களுக்கு கால் மட்டும் வந்துச்சுன்னா நோட்டிஃபிகேஷன் காட்டும், மற்றபடி இதில் எதுவுமே ஒர்க் ஆகாது. அதுவுமே உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஆஃப் பண்ணுறக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா நீங்களாக போய் எக்ஸிட் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் இதுலேருந்து வெளியே வரும். அந்த கால் ஆப்ஷனை எப்படி எக்ஸிட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் போனீங்கன்னா செட்டிங்ஸில் அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்கமிங் கால் அலர்ட் காட்டலாமா வேண்டாமாங்கிறத கூட இதை ஆஃப் பண்ணி வச்சுக்க முடியும். நீங்கள் ஃபோக்கஸாக ஏதாச்சும் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறப்ப இதை கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே போட்டிருக்காங்க பர்சனல் மற்ற அப்படின்னு சொல்லிட்டு எனிதிங் இன் லைஃப் வாட் அச்சீவிங் ரெக்யூர்ஸ் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நீங்கள் ஏதாவது காலேஜ் ஸ்டூடெண்ட், ஸ்கூல் ஸ்டூடெண்டாக இருக்கீங்க, படிக்கணும் அப்படின்னா இதை நீங்கள் நிச்சயமாக யூஸ் பண்ணிக்கலாம். வேணாம் அப்படின்னா எக்ஸிட் கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது படிக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, எந்த ஒரு ஒர்க்குமே ஃபோக்கஸாக பண்ண நினைக்கிறவங்க இந்த ஃபோக்கஸ் மோடை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் புதுசாக பெட் டைம் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம நார்மலாக டார்க் மோட், அதுக்கப்புறம் ஐ கம்ஃபர்ட் எல்லாம் பார்ப்போம், அது இங்கே கொடுத்துருக்காங்க. டார்க் மோட் நோட்டிஃபிகேஷன் பார்லேயே இந்த டைம் கொடுத்துருக்காங்க. அதை எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா நார்மலாக ஒயிட்டாக இருக்கிற டிஸ்பிளே கம்ப்ளீட்டாக பிளாக்காக மாறிடும். இங்கே பார்த்தீங்களா தெரியும். இதனால் 2 பெனிஃபிட் இருக்குது. 1, உங்கள் கண்ணுக்கு பெருசாக பாதிப்பு இருக்காது. 2, உங்கள் ஃபோனோட பேட்டரி லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இந்த டிஸ்பிளே தான் ஃபோனோட பேட்டரியில் அதிகமான ஒர்க் ஆகிற ஏரியா, அதிகமான பேட்டரியை கன்சியூம் பண்ணுற டிபார்ட்மெண்ட். இங்கே என்ன கலர் வந்தாலுமே அந்த இடத்துல பிரைட்னஸ் வரும், அந்த இடத்துல பேட்டரியை கன்சியூம் பண்ணும். ஆனால் பிளாக் கலர் ஸ்க்ரீனில் எந்த ஒரு டிஸ்பிளேமே ஃபங்க்ஷன் ஆகாது, அந்த இடத்துல பிரைட்னஸ்மே தேவைப்படாது. அதனால தான் டார்க் மோட் கொடுத்துட்டிங்கன்னா மேக்ஸிமம் உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் பிளாக் கலர் ஸ்க்ரீனில் தான் இருக்கும். அதுக்கு தான் இந்த டார்க் மோட் ரொம்ப யூஸ் ஆகுது. வேணாம் அப்படின்னா நீங்கள் எடுத்து விட்டுலாம். இதனால் பேட்டரி பேக்கப் நிச்சயமாக ஒரு 5-10% இம்ப்ரூவ் ஆகும். நெக்ஸ்ட் ஐ கம்ஃபர்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டிஸ்பிளே செட்டிங்ஸில் போனீங்கன்னா பார்க்கலாம், இல்லை டேரெக்டாக நோட்டிஃபிகேஷன் பார்லேயே எனேபிள் பண்ணிக்க முடியும். இது எனேபிள் பண்ணுறது மூலமாக நீங்கள் அதிகமாக ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுவேன், ஃபோனில் அதிகமாக ஸ்டோரிஸ் படிப்பேன், டாக்குமெண்ட்ஸ் நான் அதிகமாக ஃபோனில் தான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி டைமில் நிச்சயமாக இந்த ஐ கம்ஃபர்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படி கம்ப்ளீட்டாக ஸ்க்ரீன் பிளாக்காக மாறிச்சோ, இது அந்த ப்ளூ லைட்டை கம்ப்ளீட்டாக ஃபில்டர் பண்ணி உங்கள் கண்ணுக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். நான் என் ஃபோன் வாங்கின காலத்துலேருந்து ஐ கம்ஃபர்ட் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்களும் யூஸ் பண்ணிக்கங்க, ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த டைம் புதுசாக பெட் டைம் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக இங்கே ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. அதாவது பழைய பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்க்ரீன் பார்க்க பார்த்தீங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கொடுத்துருக்காங்க. நைட் டைமில் வீட்டில் எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் குரங்க மாதிரி நான் வாட்ஸ்அப் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன், பெட்ஷீட்டை போட்டு யூஸ் பண்ணிட்டு இருப்பேன் அப்படிங்கிறவங்க இந்த பெட் டைம் மோட் எனேபிள் பண்ணிக்கலாம். காலையில் தூங்கி எழுந்திரிச்சதையும் இது எனேபிள் பண்ணிக்கலாம். நிச்சயமாக இந்த மோட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கண்ணு சேவந்து கண்ணில் தண்ணி வர ப்ராப்ளம் பெருசாக இருக்காது. இது என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஒரு ஆப்ஷனே சொல்லுவேன். இந்த மோட் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா பேட்டரி ப்ராப்ளமே அதிகமாக இருக்காது.
ஆல்சோ இங்கே சூப்பர் பவர் சேவிங் மோட் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பவர் சேவிங் மோட் கொடுத்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் ஆப்ஸ் ஒர்க் ஆகிறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு பேட்டரி பேக்கப் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இந்த சூப்பர் பவர் சேவிங் மோட் கொடுத்தீங்க அப்படின்னா இதுவே ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ளீட்டாக எல்லா பேக்ரவுண்ட் ஆப்ஸையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபோன் வேணுமா ஃபோன், மெசேஜ் பண்ணணுமா மெசேஜ், இந்த 2 ஆப்ஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் 18 மணி நேரம் 3 நிமிஷத்துக்கு இந்த பேட்டரி தாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக உங்களுக்கு கிளாக்கும் ஒர்க் ஆகும். இப்போதைக்கு நம்மள்ட்ட 37% தான் இருக்குது. நீங்கள் எங்கேயாச்சும் லாங் ட்ரிப் போகிறீங்க, கையில் பேட்டரி எடுத்துகிட்டு போகல, ஏதாவது மழை காட்டு கொடுக்கீங்க, எனக்கு யூஸ் பண்ண அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். இதில் இது போக உங்களுக்கு வாட்ஸ்அப் வேணுனாலும் ஆட் கொடுத்து எந்த ஆப் வேணுமோ அதை உங்களால் இங்கே ஆட் பண்ணிக்க முடியும். இதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா எக்ஸிட் ஆப் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் எக்ஸிட் வந்துக்கலாம். உங்கள் ஃபோன் ஒரு 5% 10% தான் பேட்டரி இருக்குது, எனக்கு கால்ஸ் மட்டும் வந்தால் போதும், அப்போ பேட்டரி லைஃப் நல்லா பார்த்துக்கன்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக இந்த அல்ட்ரா சூப்பர் பவர் சேவிங் மோட் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாமே நான் சொன்ன மாதிரி நார்மலாக நோட்டிஃபிகேஷன் பாரில் கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்கள் எடிட் கொடுத்து உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தான் இந்த ஆப்ஷன் நல்லா எனேபிள் பண்ணிக்க முடியும். ஆல்ரெடி இந்த ஸ்மார்ட் ஃபோன் 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதனால் பவர் சேவிங் மோடோ சூப்பர் பவர் சேவிங் மோடோ எல்லாத்துக்குமே தேவைப்படுற ஒரு ஆப்ஷன் கிடையாது. ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அந்த ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஃபியூச்சர்னே நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மோட்ஸ் தனியாக ஃபோக்கஸ் மோட் இல்லை அப்படின்னா இந்த மோட்ஸ் கொடுத்து நீங்கள் ஸ்டாண்டர்ட் மோட் வேணுமா ஃபோக்கஸ் மோட் வேணுமா அப்படிங்கிறத உங்களால் சூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த ஹோம் ஸ்க்ரீனில் மேலேருந்து கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்க அப்படின்னா இந்த குளோபல் சர்ச் ஆப்ஷன் கொடுப்பாங்க. அதில் உங்களுக்கு எந்த ஆப்ஸ் வேணுமோ அதில் நீங்கள் இது மூலமாக சர்ச் பண்ணிக்க முடியும். நீங்கள் என்ன கொடுத்தீங்கனாலுமே அதில் சர்ச் பண்ணி உங்களுக்கு காட்டுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எஃப்எம் ரேடியோ வேணா எஃப்எம் சர்ச் பண்ணிங்கன்னா இது மூலமாக நீங்கள் பார்த்துக்க முடியும். எந்த ஆப்ஸ் வேணாலும் நீங்கள் இங்கேருந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்பீக்கர் இதுக்கு அதாவது வேல்யூம் அப் அண்ட் டவுன் கீ பக்கத்தால் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பார் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது அப்படியே நீங்கள் ரைட் சைட் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு இன்னும் ஒரு சில ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு ஆப்ஷன், அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கு ஆப்ஷன், கால்குலேட்டர், ஃபைல் மேனேஜர் எல்லா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் யூஸ் பண்ணி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். இதில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் ஆட் பண்ண அப்படின்னு நினச்சிங்கன்னா எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே லோட் ஆகி உங்களுக்கு என்ன ஆப்ஷனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு ரெக்கார்டர் வேணுமா, ஃபேஸ்புக் வேணுமா, உங்களுக்கு எந்த கீ ஷார்ட்கட்டில் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ இதில் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக பெரிய ஆப் ஓப்பன் ஆகாமல் சின்னதாக ஒரு ஆப்பை ஓப்பன் ஆகும். அது மூலமாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் அமுத்துனீங்கன்னா அது மினிமைஸ் ஆயிரும். இங்கே இருக்குது பார்த்தீங்கல்ல, இங்கே ஸ்லோட ஹோம் ஸ்க்ரீனில் காட்டும். திருப்பி நீங்கள் அதை அமுத்தி யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த பெரிய சைஸில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை அமுத்தி நீங்கள் அதை பெரிய சைஸில் மாற்றி யூஸ் பண்ணிக்க முடியும். வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை ரிமூவும் பண்ணிக்கலாம். அதுக்கு இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பேக் வாங்க, க்ளோஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, இல்லைன்னா அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து கொடுத்தீங்கனாலும் அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் எப்படி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா மேலே இந்த இதிலேயே ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க, அது ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. இதை கிளிக் பண்ணி நீங்கள் இங்கே ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அதை பாஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது ஸ்க்ரீன் ரெக்கார்ட் திரும்பி அமுத்துனீங்கன்னா இங்கே கம்ப்ளீட் ஆயிரும். நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆப்ஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் சிஸ்டம் ஓப்பன் ஆயிரும். அதில் ரெக்கார்ட் சிஸ்டம் சவுண்ட், ரெக்கார்ட் மைக்ரோஃபோன் சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ரெக்கார்ட் சிஸ்டம் சவுண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் எல்லாம் வந்துச்சுன்னா அதுவும் ரெக்கார்ட் ஆகும். அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு மைக்ரோஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னா அதை கொடுத்துங்க. இங்கே ரிசொல்யூஷனுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஹை வேணுமா, மீடியம் வேணுமா, லோ வேணுமா, அதுவும் நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். ஆல்சோ நீங்கள் கேமராக இருக்கீங்க, கேமிங் எல்லாம் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்போ ஃப்ரண்ட் கேமரா உங்களுக்கு ஷோ ஆகணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா எனேபிள் பண்ணுறது மூலமாக இங்கே அதை எனேபிள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கே ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஹோம் ஸ்க்ரீனை டபுள் பின்ச் பண்ணிங்க அப்படின்னா விட்ஜெட்ஸ் ஆப்ஷன் காட்டுவாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா விட்ஜெட்ஸ் நீங்கள் என்ன ஆட் பண்ணிக்கலாம். சைடில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா என்னவெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ சர்ச் பார் வேணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே சர்ச் பார் ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆயிரும். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் சர்ச் பார் வந்துடும். உங்களுக்கு வேணாம் அப்படின்னா அதை லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். அது போக இன்னமும் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வால்பேப்பர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. லைவ் வால்பேப்பர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஃபோனில் டிஃபால்ட்டாக என்ன வால்பேப்பர் செட் பண்ணணும்னா இதை கிளிக் பண்ணி நீங்கள் அதுவும் சூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் எஃபெக்ட் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அதாவது நார்மலாக இப்போ நம்ம ஸ்க்ரோல் பண்ணோம் பார்த்தீங்களா, அது என்ன எஃபெக்ட் லைக்கன் அப்படின்னு சொல்லிட்டு அது ரோல் வேணா நீங்கள் ரோல் சூஸ் பண்ணிக்கலாம். டியூப் வேணா சூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளிப், கார்ட், டில்ட் ஒரு 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே ரோல் சூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் செட்டிங்ஸ் ஆப்ஷனில் போனீங்கன்னா இன்னமும் ஒரு சில டிஸ்பிளே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ஹோம் ஸ்க்ரீன் மோட், உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மோட் வேணுமா, ட்ராயர் மோட் வேணுமா அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்டாண்டர்ட் மோட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே கீழே இந்த ஆப் ட்ராயர் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒர்க் ஆகாது. நார்மலாக இந்த ஹோம் ஸ்க்ரீனில் இந்த ஹோம் ட்ராயர் மட்டும்தான் உங்களுக்கு காட்டும். இந்த கீழே இருக்க அந்த ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு காட்ட மாட்டாங்க. அதனால் உங்களுக்கு ட்ராயர் மோட் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாண்டர்ட் மோட் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சிம்பிள் மோட் வச்சிங்க அப்படின்னா அப்படியே பெரிய பெரிய ஸ்க்ரீனாக உங்களுக்கு காட்டுவாங்க. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராச்சும் பெரியவங்க அப்பா அம்மா யூஸ் பண்ணாங்க அப்படின்னா சிம்பிள் மோட் வச்சு கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இந்த ஆப்ஷன் இருக்கும். நெக்ஸ்ட் இதில் கீழே வந்தீங்கன்னா டபுள் டேப் டு லாக் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஸ்க்ரீனை இப்படி டபுள் டேப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே லாக் ஆகிடும். இது நீங்கள் எல்லாரும் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா சில நேரங்களில் நீங்கள் நார்மலாக உங்கள் ஸ்க்ரீனை டபுள் டேப் பண்ணால் கூட அது ஆன் ஆகிற சான்சஸ் இருக்குது. அதாவது உங்கள் ஸ்க்ரீன் ஆஃப் ஆகிற சான்ஸ் இருக்குது. அதனால் மாற்றி வச்சுங்க.
அதுக்கப்புறம் ஸ்வைப் டவுன் ஆன் ஹோம் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் சர்ச் நோட்டிஃபிகேஷன் டைப் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்குது. அதை நம்ம ஹோம் ஸ்க்ரீனே இப்படி ஸ்வைப் டவுன் பண்ணால் அந்த சர்ச் பார் ஆப்ஷன் தான் நம்ம காட்டும். இது வேண்டாம் எனக்கு நோட்டிஃபிகேஷன் பார் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செட்டிங்கில் போய் அந்த ஆப்ஷனை மாட்டி வச்சுக்கங்க. நோட்டிஃபிகேஷன் டைப் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கீழே சர்ச் டவுன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டைப் தான் வரும். உங்களுக்கு என்ன வேணும்னு தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதில் போய் மாற்றி வச்சுக்க முடியும். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டைப் வேணும்னா இது செட் பண்ணிக்கங்க, சர்ச் பார் வேணும்னா சர்ச் பார் செட் பண்ணிக்கலாம். அது போக ஹோம் ஸ்க்ரீன் லேஅவுட்டையும் நீங்கள் மாற்றி வச்சுக்க முடியும். உங்களுக்கு நல்லா சின்ன சைஸில் வேணும்னு நினச்சிங்கன்னா 5:6 கொடுத்துங்க, 4:6 கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். சிலர் அந்த சைஸ் எல்லாம் சிறுசாக இருந்தால் ஃபோன் ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பீங்க. அவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உண்மையாலுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் செட்டிங்ஸ் ஆப்ஷனுக்கு போய்க்குங்க. அதில் தான் மேஜர் டிப்ஸ் டிக்ஸ் எல்லாமே இருக்குது. அதில் எடுத்ததையும் அதர் வயர்லெஸ் கனெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஸ்க்ரீன் கேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நார்மலாக பார்த்தீங்கன்னா இது எனபிள் இருக்காது. உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் நோட்டிஃபிகேஷன் பாரில் வைஃபை நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா தான் இந்த ஸ்க்ரீன் கேஸ்ட் டேப் வந்து எனபிள் ஆகும். அதை கிளிக் பண்ணி ஆன் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் கேஸ்டிங் பண்ணிக்க முடியும். உங்கள் வீட்டில் ஸ்மார்ட் டிவி இல்லை ஏதாச்சும் ஒரு மானிட்டர் லேப்டாப் கம்ப்யூட்டர் இருக்குது அப்படின்னா உங்கள் ஃபோனோட ஸ்க்ரீனை அங்கே கேஸ்ட் பண்ணிக்க முடியும். பெரிய ஸ்க்ரீனில் உங்கள் ஃபோனை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஆப்ஷன் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் அண்ட் ஸ்டேட்டஸ் பார் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் எடுத்ததையும் ஸ்வைப் டவுன் ஆன் லாக் ஸ்க்ரீன் ஃபார் நோட்டிஃபிகேஷன் டைப் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் எனபிள் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் லாஸ்ட் ஸ்க்ரீனில் இருக்கிறப்பவும் இந்த நோட்டிஃபிகேஷன் பார் கீழே எனபிள் பண்ணிங்கன்னா பார்த்துக்க முடியும். அதுக்கு தான் இந்த ஆப்ஷன் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் டிஸ்பிளே டேட்டா யூசேஜ் இன் நோட்டிஃபிகேஷன் டைப் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எனபிள் பண்ணி வச்சிங்க அப்படின்னா நார்மலாக இது எனபிள் தான் இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனபிள் பண்ணிக்கலாம், வேணும் ஆஃப் பண்ணிக்கலாம். அதை எனபிள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எவ்வளோ டேட்டா யூசேஜ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மேலே பார்த்துக்க முடியும். நான் என்ன சிம் போடல, சிம் போட்டு நான் நெட் யூஸ் பண்ணேன்னா இன்றைக்கி நான் எவ்வளோ டேட்டா யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட் மேனேஜ் நோட்டிஃபிகேஷன், அதாவது எந்தெந்த ஆப்பில் எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் வேணாம் அப்படிங்கிறத நீங்கள் இந்த மேனேஜ் நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷன் மூலமாக பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட் லாக் ஸ்க்ரீன் நோட்டிஃபிகேஷன், அதாவது லாக் ஸ்க்ரீனில் நமக்கு யாராச்சும் மெசேஜ் பண்ணுறாங்க நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா டிஸ்பிளே டைட்டில் அண்ட் பாடி மட்டும் தெரிஞ்சால் போதுமா, இல்லை அது எதுவுமே தெரிய வேண்டாம், நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எம்டியாக தெரிஞ்சால் போதும்னு பார்த்தா போதும். இதே நம்ம டிஸ்பிளே டைட்டில் அண்ட் பாடி இப்போ கொடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னா நமக்கு யாராச்சும் மெசேஜ் சென்ட் பண்ணுறாங்க வாட்ஸ்அப்பில் அப்படின்னா நம்ம நோட்டிஃபிகேஷன் லாக் ஸ்க்ரீனில் இருந்துக்கிட்டு என்ன மெசேஜ் சென்ட் பண்ணிக்காங்க கூட அது மூலமாக பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட் டைம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் போய் எந்த டைம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிக்க முடியும். ஹவர்ஸ் வேணுமா, மினிட்ஸ் வேணுமா, செகண்ட்ஸ் முதல் கொண்டு இதில் நீங்கள் அது மாதிரி வச்சுக்கலாம். ஸோ பேட்டரி பர்சன்டேஜ் ஆன் ஸ்டேட்டஸ் பார், நார்மலாக நீங்கள் ஃபோன் வாங்கினதையும் எவ்வளோ பேட்டரி பர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களால் பார்க்க முடியாது. மேலே அந்த லோகோ மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. அது எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு பார்க்கணுன்னா இதை கிளிக் பண்ணி இன்சைட் த பேட்டரி ஐக்கான் கொடுத்தீங்கன்னா அந்த ஐக்கானுக்குள்ளே எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு ஷோ ஆகும். அவுட் சைட் த பேட்டரி ஐக்கான் கொடுத்தீங்கன்னா அதுக்கு வெளியே எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு ஷோ ஆகும். 35% இருக்குது. நார்மலாக இது டூ நாட் டிஸ்பிளேல தான் இருக்கும். இந்த ஆப்ஷன் இதுக்குள்ளே வந்து நீங்கள் எனபிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரியல் டைம் நெட்வொர்க் ஸ்பீட் எனபிள் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் சிம் போட்டதுக்கப்புறம் இல்லை வைஃபை கனெக்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு எவ்வளோ MBPS எவ்வளோ kbpsல டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, டேட்டா கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மேலே நோட்டிஃபிகேஷன் பாரில் நீங்கள் பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ஐக்கான் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே மேலே ஐக்கான் தெரியும். உங்களுக்கு ஏதாச்சும் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா நோட்டிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் கவுண்ட் கொடுத்தீங்கன்னா எவ்வளோ கவுண்ட் இருக்குன்னு தெரியும். டு நாட் ஷோ கொடுத்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாது. இதுக்கு தான் இந்த ஆப்ஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டேட்டஸ் ஐக்கான் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வேக் ஸ்க்ரீன் வென் ஏ நோட்டிஃபிகேஷன் இஸ் ரிசீவ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எனபிள் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன் ஆஃபில் இருக்கிறப்ப உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்க்ரீன் ஆஃபில் இருக்கிறப்ப உங்களுக்கு ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் வேக் ஆயிரும். இதுக்கு இந்த ஆப்ஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நான் முடிஞ்ச அளவுக்கு வேணாம் தான் சொல்லுவேன். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஸ்க்ரீன் ஒவ்வொருக்காக வேக் ஆகிட்டே இருக்கும். அப்போ பேட்டரி அதிகமாக தேவைப்படும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் டிஸ்பிளே அண்ட் பிரைட்னஸ், இதில் டார்க் மோட், ஐ கம்ஃபர்ட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பற்றி ஆல்ரெடி நம்ம நோட்டிஃபிகேஷன் பார்லேயே பார்த்துட்டோம். இருந்தாலும் அதை ஆல்டர் பண்ணுறதுக்கு, அதாவது சன்செட் டு சன்ரைஸ் அப்போ மட்டும் நமக்கு டார்க் மோட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இதை எனபிள் பண்ணி வச்சிங்கன்னா போதும். இல்லை பர்டிகுலர் டைமில் வேணும் அப்படின்னா நீங்கள் ஷெட்யூல் கொடுத்து ஒரு பர்டிகுலர் டைம்லையும் டார்க் மோட் எனபிள் ஆகாமல் வச்சுக்கலாம். இதே மாதிரி தான் அந்த ஐ கம்ஃபர்ட்லையுமே நீங்கள் கூல்லேருந்து வார்ம் எவ்வளோ அந்த கம்ஃபர்ட்டாக வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இதை சூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே ஆல்வேஸ் ஆனில் இருக்கணுமா இல்லை பர்டிகுலர் டைமில் இருக்குமான்னு சொல்லிட்டு நீங்கள் ஷெட்யூல் பண்ணி வச்சுருக்க ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் இதை ஷெட்யூல் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஈவினிங் ஒரு 2 மணி நேரம் மட்டும் வேணும்னா இதை சூஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த டைமுக்கு நீங்கள் போய் ஆன் பண்ண வேண்டியதில்லை, அதுவே ஆட்டோமேட்டிக்கான ஆகிக்கும். நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் செட்டிங்ஸ், ஆட்டோ ஸ்க்ரீன் ஆஃப். இது எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு 15 செகண்ட் இல்லை 30 செகண்ட் வச்சுக்கங்க. ஏன்னா நார்மலாக நம்ம ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணாமல் வச்சிருக்கிறப்ப நான் இங்கே ஆட்டோ ஸ்க்ரீன் ஆஃப் 2 மினிட்ஸ் வச்சிருக்கேன். 2 மினிட்ஸ் வரைக்கும் ஸ்க்ரீன் ஆஃப் ஆகவே ஆகாது, ஆன்லேயே இருக்கும். அதனால் நம்ம 15 செகண்ட்ஸ் கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதே 15 செகண்ட்ஸில் ஆஃப் ஆயிரும். பேட்டரி கன்சம்ஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஃபாண்ட் சைஸ் மாற்றுறது, டிஸ்பிளே சைஸ் மாற்றுறது எல்லாத்துக்குமே இங்கே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பெரிய சைஸ் டிஸ்பிளேன்னு நினச்சிங்கன்னா இதில் போய் நீங்கள் டிஸ்பிளே சைஸ் மாற்றிக்கலாம். ஃபாண்ட் சைஸுமே மாற்றிக்க முடியும். நெக்ஸ்ட் ஹோம் ஸ்க்ரீன் அண்ட் லாக் ஸ்க்ரீன், இதை பற்றி ஆல்ரெடி டீட்டெயிலாக நம்ம பேக்கில் இருக்கிறப்ப பார்த்துட்டோம். இங்கே லாக் ஸ்க்ரீன் மேகசைன்ஸ்க்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு லாக் ஸ்க்ரீனில் ஏதாச்சும் ஆப்ஷன் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் எனபிள் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் டு நாட் டிஸ்டர்ப் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதையும் எனபிள் பண்ணி வச்சுக்கலாம். அதில் ஷெட்யூல் பண்ணி பர்டிகுலர் டைம் வச்சுக்கலாம். அந்த டு நாட் டிஸ்டர்பில் என்னவெல்லாம் ஒர்க் ஆகணும் என்னவெல்லாம் ஒர்க் ஆகக்கூடாது அந்த ஆப்ஷனுமே இங்கே எனபிள் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஃபேஸ் அண்ட் லாக் செட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க.
கன்வீனியன்ட் டூல்ஸில் போனீங்கன்னா சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வேக் கூகுள் அசிஸ்டன்ட் வித் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இது எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா பவர் பட்டனை ஒரு 0.5 செகண்ட் லாங் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட் ஓப்பன் ஆகும். இதுக்கு தான் இந்த கன்வீனியன்ட் டூல்ஸ் யூஸ் ஆகுது. இது வேணும் அப்படின்னா நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இது போக நேவிகேஷன் பட்டன், அசிஸ்டன்ட் பால், நார்மலாக பார்க்குற எல்லா ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. அது போக பேட்டரி, செக்யூரிட்டி, லொகேஷன் சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் வெல்பீயிங், பேரண்டல் கண்ட்ரோல்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்கள் பசங்க ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க, குழந்தைங்க கையில ஃபோன் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் பசங்க எவ்வளோ நாள் ஒரு நாளைக்கு டேட் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்மார்ட் ஃபோனில் எவ்வளோ எவ்வளோ ஹவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையுமே இதை கம்ப்ளீட்டாக பார்த்துக்க முடியும். பேரண்டல் கண்ட்ரோல்ஸையும் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் ஒரு பெரிய வீடியோ. இங்கே கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், கிட்டன் ஃபீச்சர்ஸுமே நான் கவர் பண்ணிட்டு தான் நினைக்கிறேன். ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தா கீழே போய் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் Realme Narzo ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணாங்கன்னா இந்த வீடியோ எங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.